வணக்கம் நேயர்களே. நாம் இன்று என்ன பேசப் போகிறோம் என்றால், நமது சகுனி கலியுக சகுனி யூடியூப் சேனலில் இன்று +2 தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் ஆண்கள் 2ஆம் இடம் உள்ளனர். எப்போதுமே பெண்களின் வளர்ச்சியில், பெண்களின் விடுதலையில், பெண்களின் வெற்றியில் நமது சேனல் என்றுமே முதலிடத்தில் இருக்கும். அவர்களுக்கே நமது ஆதரவை கொடுக்கும். மாணவர்களின் வளர்ச்சியும் மிகவும் முக்கியமானது தான். ஆனால் பெண்களின் வளர்ச்சி மிக மிக முக்கியம். ஆகையால் நாம் பெண்களின் இந்த அதிகப்படியான தேர்ச்சிக்கு பெண்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, நமது கலியுக சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் மேலும் பல வெற்றிகளை பெற்று வாழ்வில் மேன்மேலும் முன்னேறி பல நல்ல இடங்களை சென்று அவர்கள் அரசு பணிகளில் அலங்கரிக்க வேண்டும் என்பது நமது எண்ணம். இந்த முறை எந்த வகையில் அவர்களின் தேர்ச்சி அடைந்துள்ளது என்று பார்க்கலாம். மாநில அளவில் இந்த முறை திருப்பூர் முதலிடத்தில் பிடித்துள்ளது. அப்படி திருப்பூர் மாவட்டம் 97.45% விழுக்காடு வெற்றி பெற்றுள்ளனர். 2ஆம் இடம் திருப்பூர் மாவட்டம் பெற்றுள்ளது, 97.42%. அரியலூர் மாவட்டம் 97.25% பிடித்து 3ஆம் இடத்தில் உள்ளனர். கோவை 96.97% பெற்று 4வது இடத்தில் உள்ளனர். நெல்லை, பெரம்பலூர் 96.44% பெற்று 5வது இடத்தில் உள்ளனர். சென்ற முறை இதே சூழ்நிலை, இதே காலத்தில் விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருந்தது. ஆனால் இந்த முறை தவற விட்டுள்ளது. இருந்தும் விருதுநகர் மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சி அனைத்துமே நல்ல சிறப்பாகத்தான் உள்ளது. இருந்தாலும் தவற விட்டுள்ளனர். இதில் ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் ஏன் தேர்ச்சி பெற முடியவில்லை என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். மாநில அளவில் பார்த்தால் பெண் முதலிடம் பெற்றுள்ளார். 600க்கு 598 மதிப்பெண் பெற்று திருப்பூர் மாணவி மகாலட்சுமி வெற்றியடைந்துள்ளார். அவர் 4 பாடங்களில் 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கும் ஒரு பெண் தான் முதலிடம் பிடித்துள்ளார். 597 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவர்களின் வெற்றி பார்த்தீர்கள் என்றால் பார்ப்பதற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை பெற்றோருக்கும் அந்த மாணவ குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னால் அவர்களின் பெரும் உழைப்பு உள்ளது. அதுதான் உண்மை. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஒரு மாணவி, கடலூரை சேர்ந்த மாணவி, அவர் இயற்பியல் தேர்வு நடக்கும்போது அவரது தந்தை காலமாகிவிட்டார். அப்படி காலமான சூழ்நிலையிலும் தனது தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி தனது காதில் கேட்டு அதை பார்த்த சூழ்நிலையிலும் அந்த மாணவி தனது பரீட்சையை விடவில்லை. சென்று தேர்வை எழுதி இன்று வெற்றி பெற்றுள்ளார், தேர்ச்சி பெற்றுள்ளார். அந்த மாணவி 474 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அந்த மாணவியின் மன தைரியத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அந்த மாணவி வாழ்வில் மேலும் பல வெற்றிகளை அடைவதற்கு நமது சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று தேர்ச்சி பெறாத மாணவர்கள் பெரும்பாலும் அவர்கள் மன உளைச்சல் இருப்பார்கள். இதனால் அவர்கள் மன உளைச்சல் அடைய தேவையில்லை. வெற்றி படி, ஒரு படி கீழே இறங்கிவிட்டோம், பரவாயில்லை, மீண்டும் நாம் முன்னேறி வர முடியும். என்றுமே கீழே விழுந்து விட்டால் யானை போன்று எந்திப்பதற்கு சிரமப்படக்கூடாது. குதிரை போல் எழுந்து ஓட வேண்டும். நமக்கான வெற்றி நமக்கு எதிரே காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த இளைஞர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக நமது தமிழக அரசு மனநல ஆலோசனை மையங்களை பல இடங்களில் உருவாக்கி உள்ளனர். ஏனென்றால் அந்த மாணவர்களோ அவர்களின் பெற்றோர்களோ மன உளைச்சலில் இருப்பார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஆகையால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனநல ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெறலாம் இலவசமாக. அதற்காக அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அவர்களுக்காக ஒரு அவசர கால ஒரு தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டுள்ளனர். 104 என்ற எண்ணிற்கு நீங்கள் போன் செய்து உங்களது மன
நல மன பிரச்சனைகளை சொன்னால் அவர்கள் அதற்கான தீர்வுகளை வழங்குவார்கள் மனநல ஆலோசகர்கள். அதே போன்று 1441 என்ற எண்ணிற்கும் போன் செய்து இது போன்ற தகவல்களை பெறலாம். இந்த மாணவர்கள் தனது வெற்றியில் ஏன் சிறிது பிரச்சனை தோல்வியுற்று இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை மனப்பாடம் செய்து படிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதற்காக அவர்களுக்கென ஒரு புத்தகம், நான் லைப்ரரிக்கு சென்றேன், அங்கு எனது கண்ணில் பட்ட புத்தகம் நினைவாற்றல் வளர்ப்பது, பயிற்சி அளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்ற இந்த புத்தகம் மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இதை படித்து நாம் எந்த ஒரு பாடத்தையும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கான மன ரீதியான சில அறிவுரைகள் இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். எனவே இந்த புத்தகத்தை நாம் இதில் அறிமுகம் செய்கிறோம். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நாம் சாதிக்க வேண்டியது அதிகம் உள்ளது. நம் கண்களுக்கு எதிரே நமது இலக்கு, அதிகப்படியான இலக்கு உள்ளது. நாம் மிக வேகமாக சென்று அதை அடைந்தாக வேண்டும். ஆகையால் தோல்வியை கண்டு தோழ வேண்டாம், வெற்றி நமதே என்று எழுந்து ஓட ஆரம்பியுங்கள். நமக்கான வெற்றி அருகில்தான் உள்ளது, தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம்.